வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியலில் இறுதிக்கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. அந்த வகையில பன்னீர்செல்வம் முதலாக வருகிற 23ஆம் தேதி தனது இறுதி முடிவை அறிவிக்கிறார். 100% அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவது உறுதியாக இருக்கிறது. இதற்கான அறிவிப்பை அவர் வருகிற 23ஆம் தேதி வெளியிடுவார்னு தெரியுது. இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் அதிரடி முடிவுகளில் இறங்கியிருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். முதல் கட்டமாக தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பைஜெயந்த் பாண்டா தற்பொழுது அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அதற்கு பதிலாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக தேர்தல் பொறுப்பாளராக கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நியமித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனையின் பெயரில்தான் இந்த மாற்றம் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த பைஜெயந்த் பாண்டா சென்னையில் எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசு, தலைவர் அன்புமணி ஆகியோரை சந்தித்து பேசி வந்தார். இந்த நிலையில தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் சில தினங்களுக்கு முன்ன எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சார். அப்பொழுது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதுல எடப்பாடி பழனிசாமி தனது கருத்தை தெரிவிக்கும் பொழுது, தேர்தல் பொறுப்பாளராக இருக்கும் பைஜெயந்த் பாண்டாவை மாற்றிவிட்டு வேறு யாரையாவது நியமிக்கலாம். குறிப்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பொறுப்பாளராக நியமிக்கலாம். அவருக்கு தமிழக அரசியல் நிலவரம் நன்கு தெரியும். அது மட்டும் இல்லாம என்னோட நெருக்கமானவர். மேலும் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோருடனும் நல்ல நட்புல இருக்கிறார்னு பேசியிருக்கிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் வேண்டுகோளின் பெயரில் தான் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இந்த நிலையில அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட முக்கிய தலைவர்களை சந்திச்சு பேசி திரும்பியிருக்காங்க. இதன் அடுத்த கட்டமா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெறுது. சென்னை கிண்டியில உள்ள நட்சத்திர விடுதியில இந்த கூட்டம் நடக்கும் பட்சத்துல நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டின்னு பலரும் கலந்து கொள்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையில இது முக்கியமான ஆலோசனை கூட்டமா கருதப்படுது. கூட்டணி குறித்து, கட்சியை பலப்படுத்துவது குறித்தும், தேர்தல் பிரச்சாரம் குறித்தும் இதுல முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. இதற்கிடையே யாருடன் கூட்டணி சேர்வது என ஏராளமான குழப்பத்தில் இருந்த பன்னீர்செல்வம் இறுதியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அவரது போர் முழக்கம் எடுபடாத சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேரலாம் அப்படின்னு முயற்சி செய்து வந்தார். இதற்கிடையே புதிய கட்சி தொடங்கலாம் அப்படின்னு ஆலோசனையில் இருந்த பன்னீர்செல்வம் அதிமுக மற்றும் பாஜக தரப்பிலிருந்து ஏதாவது பதில் வருமானு காத்திருக்கார். இதுல எந்தவித முடிவும் எட்டப்படாததால தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு மாற்றியிருக்கிறார். புதிதாக பெயர் அளவில் கட்சி தொடங்கினால் அதற்கு தனியாக அலுவலகம், பணியாளர்கள் அமைக்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் கிளை கழகங்களை அமைக்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளை அமைக்க வேண்டும் என ஏராளமான பணிகள் இருப்பதால தற்பொழுது அது லெட்டர் பேட் கட்சியாக உதயமாகி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையின் ஆலோசனையின்படி பன்னீர்செல்வம் செயல்பட்டு வருவதாக தெரியுது. மேலும் பண்டூட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த தலைவர்களின் ஆலோசனையின்படி புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலான இறுதி முடிவை எட்டியிருக்கிறார். வருகிற 23ஆம் தேதி பன்னீர்செல்வம் இதனை அறிவிக்கலான்னு தெரியுது. இது மட்டுமில்லாம தமிழக வெற்றி கழகத்துல சின்னத்திரை நட்சத்திரங்கள் பலரும் இணைய காத்திருக்கிறாங்க. சமீபத்துல சின்னத்திரை நடிகர் ஜீவா ரவி தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தார். தற்பொழுது இவர் பல சின்னத்திரை நட்சத்திரங்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வர்றார். இதற்கிடையே டிடிவி தினகரனும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று பேசப்படுது. பாரதிய ஜனதா கட்சியில தனக்கு போதிய மரியாதை தடப்படவில்லை என்றும் அவர் தனது கூட்டணியில் இருந்து விலகினார். தற்போது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார். இதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சம்மதம் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனா டிடிவி தினகரனை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதிமுக கூட்டணியுடன் இணைத்துக் கொள்ள கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா தெரிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில இடம் கிடைக்காவிட்டால் தமிழக வெற்றி கழகம் பக்கமா திரும்ப வேணும்னு டிடிவி தினகரன் முடிவு செஞ்சிருக்கிறார்.
இதன் நிமித்தமாகவே தமிழகத்தில் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமையும். அந்த கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இருக்கும். நிச்சயமாக அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று பேசி வந்தார். இந்த சூழ்நிலையில டிடிவி தினகரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஆலோசனைகள் செய்து வரார். ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து ஜனவரி மாதம் அவர் இந்த முடிவை அறிவிப்பார்னு தெரியுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.